தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படங்களில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சென்னையை கிடுகிடுக்க வைத்துவிட்டு தற்போது கைதாகி இருக்கும் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்படும் நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் யார் என்றால் தின் பகாரி என்ற இடத்தை சேர்ந்தவர்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தின் பகாரியை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்திலே ஆர்சிபி அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆர்சிபி அணி சம்பவம் செய்து தோற்கடித்து அனைவரும் அறிந்தது. ஆனால் அதைவிட அந்த மேட்சின் போது தரமான சம்பவத்தை இந்த திருட்டு கும்பல் அரங்கேற்றி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 37 பேர் கொண்ட கும்பல் இது. 31 செல்போன்களை அன்று மட்டும் திருடி இருக்கிறார்கள். அன்ற கூட்டத்தில் மற்றும் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த மேட்சின் போது மட்டும் 31 செல்போன்களை திருடி இருக்கிறார்கள். திருடிய பிறகு அன்றைய தினமே, அன்றைய இரவே திருவல்லிக்கேணி அருகில், சேப்பாக்கம் அருகில் உள்ள திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்திலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் புகார் அளிக்கிறார்கள். தங்கள் செல்போன்களை நாங்கள் திருடிவிட்டார்கள் என்ற வகையில் புகார் அளிக்கிறார்கள். உடனடியாக சிசிடிவி மூலமாக போலீசார் விசாரணை தொடங்கிய பொழுது இந்த 8 பேரும் சிக்குகிறார்கள். ஒரு லாட்ஜிலே இவர்கள் இருக்கும்போது அவர்களை பிடிக்கிறார்கள். அவர்களை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தவுடன் அவர்கள் நாங்கள் எல்லாம் தொழிலாளிகள், எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் வேலூரிலே ஒரு லாட்ஜிலே இருக்கிறார்கள் என கூறுகிறார்கள். உடனே வேலூர் போலீஸுக்கு தகவல் பறக்கிறது. வேலூரிலே ஒரு 3 பேரை கைது செய்கிறார்கள். அவர்களை கைது செய்த போதுதான் அவர்களிடமிருந்து ஒரு 34 செல்போன்களை பறிமுதல் செய்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 38, 34 என கிட்டத்தட்ட ஒரு 73 செல்போன்கள், பல ரகங்களிலே செல்போன்களை இவர்கள் பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள். அதன் பின் தான் போலீசார் விசாரிக்க ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்றால், ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன் ஈரானிய கொள்ளையர்கள் என்று இங்கு வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு சென்ற சம்பவத்தால் இவர்கள் இந்த வடநாட்டை சேர்ந்தவர்கள் இந்தி மட்டுமே பேசுகிறார்கள் என்ற வகையில் விசாரித்த பொழுது இவர்கள் அனைவரும் ஜார்க்கண்ட், தோனியின் சொந்த மாநிலமான ஜார்க்கண்டில் இருந்து வந்திருக்கும் திருடர்கள் என்பது தெரிய வருகிறது. ஜார்க்கண்டிலே இவர்கள் தின் புகாரி, TINPAHAR, தின் பகார் என்ற இடத்தை சேர்ந்தவர்கள். இந்த தின் பகார் கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு திருடர்களை உருவாக்கும் ஃபேக்டரி போல இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது செல்போன் திருடுவதற்காகவே இந்தியாவிலே சிறப்பான திருட்டு பயிற்சி அளிக்கக்கூடிய இடமாக இந்த தின் பகார் கிராமம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதன் அருகிலே ராஜ்மஹால் என்ற கிராமம் இருக்கிறது. இந்த இரு கிராமங்களிலும் செல்போன் திருடுவதற்காக அந்த ஏழை சிறார்களை எல்லாம் 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள சிறார்களை தயார்படுத்தி அவர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கிறார்கள். பயிற்சி முடிந்தவுடன் மெட்ரோ நகரங்களுக்கு, சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற மெட்ரோ நகரங்களுக்கு இவரை அனுப்புகிறார்கள். குறிப்பாக சென்னை, பெங்களூரு நகரங்களுக்கு இவர்களை அதிகமாக அனுப்புகிறார்கள். கூட்டம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு சென்றதுதான் இவர்களுடைய வாடிக்கை. இவர்கள் 5 வகையான முறையிலே திருடுகிறார்கள். முதலில் திருடும் இடத்தை தேர்வு செய்கிறார்கள். கூட்டம் எங்கு அதிகமாக இருக்கிறது, மார்க்கெட், ஷாப்பிங் மால்கள், அதே போன்று கிரிக்கெட் போட்டி போன்ற இடங்கள், நிறைய பேர் கூடுகின்ற இடங்களை தேர்வு செய்கிறார்கள். அதன் பின் யாரை திருட போகிறோமோ அவர்களை நோட்டமிடுகிறார்கள். கூட்டமாக தான் திருடுவார்கள். ஒருவர் நேரடியாக சென்று திருட மாட்டார், அந்த குரூப்பாக திருடுவார்கள் இல்லையா, குழுவாக திருடுவதுதான் இவர்களுடைய வேலை. ஒருவர் நோட்டமிடுவார், ஒருவர் திருடுவார், ஒருவர் கவனத்தை திசை திருப்புவார், இன்னொருவர் திருடுவார், திருடியவர் இன்னொருத்திடம் கைமாற்றுவார் என்ற செயின் போன்று ஒரு திருட்டு என்பது தொடர்ந்து நடைபெறும். இவர்கள் திருடியதை எடுத்து சென்று உடனடியாக விமானம் மூலமாகவோ ரயில்கள் மூலமாகவோ அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விடுவார்கள். சொந்த ஊருக்கு சென்ற பிறகு அங்கிருந்து பங்களாதேஷ், நேபாள் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த செல்போன்கள் அனுப்பப்படுகின்றன. இதற்காக இந்த இளைஞர்களுக்கு இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தின் புகார் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்களும் ராஜ்மஹால் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு நாளைக்கு இந்த இளைஞர்களுக்கு, இந்த சிறார்களுக்கு 1000 ரூபாய் தினக்கூலி கொடுப்பார்கள். எவ்வளவு செல்போன் திருடினாலும் குறைஞ்சபட்சம் 5லிருந்து 10 திருட வேண்டுமாம். அவர்களுக்கு 1000 ரூபாய் தினக்கூலி. உணவு, அவர்கள் கேட்கின்ற உணவு, பிரியாணியோ, அவர்கள் என்ன உணவு கேட்கிறாரோ அந்த உணவு வாங்கி கொடுப்பார்கள். தங்கும் இடத்தையும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட திருட்டு கும்பல் சென்னையை குறிவைத்து தற்போது வந்து ஏற்கனவே பலமுறை வந்து சென்றிருக்கிறது. இந்த கும்பல் தற்போது கையும் களவுமாக பிடிப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் துருவி இவருடைய நதி மூலம், ரிஷி மூலத்தை எல்லாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மேலும் பலர் இந்த திருட்டிலே கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் நமக்கு போலீஸ் வட்டாரத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக ஏற்கனவே பவேரியா கும்பல் என்று
அந்த ராஜஸ்தானிலிருந்து வருகின்ற கும்பல் இங்கு கொலை செய்துவிட்டு காலியாக இருக்கும் வீடுகளை திருடி சென்ற சம்பவம் நடைபெற்று அனைவரும் அறிந்திருப்போம். அது தொடர்பாக திரைப்படமே வந்து வீரன் அதிகாரம் 1 படமே வந்துவிட்டது. அதுக்கு அடுத்தபடியாக அண்மையிலே ஈரானிய கொள்ளையர்கள் மும்பையில் உள்ள அம்பேலி பகுதியிலிருந்து வந்து திருடி செல்கின்ற அந்த வன்முறை கும்பலான ஈரானிய கொள்ளையர்கள் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு தற்போது அந்த கும்பலும் துரத்தி அடிக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். தற்போது அடுத்ததாக இந்த தின்பகார் என்ற கிராமத்தில் ஜார்க்கண்டின் தின்பகார் கும்பல் வந்திருக்கிறது. இவர்கள் செல்போன்களை மட்டும்தான் திருடுவார்களாம். செல்போன் திருட்டுக்கு புகழ் பெற்றவர்கள் இவர்கள் என்று கூறுகிறார்கள். நான் ஏற்கனவே கூறியுள்ள செல்போன் பயிற்சிக்காகவே அந்த கிராமத்தில் பலர் பயிற்சி அளிக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரித்திருக்கிறார். இந்த வலையில் பலர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை குறிவைத்துள்ள இந்த கும்பல் உஷார் ரிப்போர்ட் என்ற வகையில் நாங்கள் இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம் நேயர்களே.